எல்லோருக்கும் ஹாப்பி மார்னிங். இன்றைக்கி நல்ல சுவையான மிளகு ரசம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என்னோட பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் மிளகு சீரகம் ரெண்டுமே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு வரமிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு 7 பல் பூண்டை இதை மாதிரி தோலோடவே ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு தக்காளியை இதை மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி எல்லாமே கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் ரசத்துக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 4 பல் பூண்டை இதை மாதிரி தட்டி இதில் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை நம்ம அரைச்சி வச்சுருக்கிறதையும் ஆட் பண்ணி அதோட ராஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. கூடவே நம்ம ரசத்துக்கு ரெடி பண்ணி வச்சுருக்க தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சமாக புளி ஆட் பண்ணி ரசம் கொதிக்கிற அளவுக்கு வெயிட் பண்ணிக்கோங்க. ரசம் நிறைய கொதிக்கக்கூடாது. லைட்டாக கொதி வந்ததுமே நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ணிடலாம். அவ்வளோதான், சூப்பரான மிளகு ரசம் ரெடி ஆகிடுச்சு.